ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 27/7/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடும். சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஐஆர்சிடிசியோட இதுதான் அஃபிஷியல் கேரியர் வெப்சைட். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கேரியருக்கு உள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு நியூ ஓப்பன்ஸ், அதாவது நியூ ஓப்பனிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலுமே போதும். இங்கே கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாபும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஐஆர்டிசி ஹெச்ஆர்டி ரெக்ரூட்மெண்ட், அதாவது மல்டி 3யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் தேதி வெளியிட்ருக்காங்க. 1/7/2024 அன்றைக்கி வெளியிட்ருக்காங்க. நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்-இன் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்ரேஷன் ஐஆர்சிடிசியில் ஈஸ்ட் ஜோனில் உங்களுக்கு இன்டர்வியூ டைரெக்டாக இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் கேட்டகரி யார் யாருன்னா இவங்க கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்க இருக்கிறவங்க தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 35 போஸ்ட்டு ரிசர்வேஷனில் இருக்குது அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. 35 போஸ்ட் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் பாலிசியில் உங்களுக்கு இருக்குது. ஒர்க் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்-இன் இன்டர்வியூ தான் உங்களுக்கு டைரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 30,000, அதாவது 30,000 வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டே பார் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம், அதாவது பிஎஸ்சியில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதை எஸ்சி எஸ்டி இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இயர் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி 1/7/2024 வரைக்கும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட்டு நீங்கள் கிராஸ் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் குவாலிஃபிகேஷன்லையும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் என்கேஜ்மெண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது டாக்குமெண்ட் ரிக்குவயர்மெண்ட்டை என்னென்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்க இல்லையா, கிராஜுவேட் டிகிரி, ஆல் மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்கோப்ஸாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்ஸ் ஆஃப் நோட்டீஸ் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி டெம்பரரி வித் 15 டேஸில் நோட்டீஸ் உங்களுக்கு கிளாரிஃபைடு ஆகிடும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் இந்த டிடிஆரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கு செலக்ஷன் கேண்டிடேட்டுக்கு ஃபினிஷ் செக்யூரிட்டி டெபாசிட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும்.
எந்த அட்ரஸில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 22/7/2024 23ஆந்தேதி 22ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11 AM-லேருந்து 5 PM வரைக்கும், அதாவது காலையில் 11 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசியில் ஜோன் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துட்டு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். 25ஆந்தேதி 26ஆந்தேதி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி. அந்த மாதிரி நீங்கள் HR கேரியரில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நியூ ஓப்பனிங் கொடுத்தாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன கரண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய அப்ளிகேஷன் வந்து இதுதான். இதோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஒட்டணும். நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் SC ST OBC டிஃபால்ட் இவங்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SCனா SC சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பர்மனெண்ட் அட்ரஸா டெம்பரவரி அட்ரஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்போது 10th +2 டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே, எந்த இயர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இருக்கும். சிக்னேச்சரை வந்து மறக்காமல் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த ஜாபு இருக்குது அப்படின்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ, எந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ஜாப் மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் வந்து 1ஆந்தேதி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃபேக்குன்னு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா irtc.com இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.